வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வி திணைக்களத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 3ஆம் தவணை பரீட்சை 2024. இந்த வினாத்தாள் இந்த பகுதி 2இல் முதலாவது வினாவாக வந்த இடைக்காணுதல் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளையே லிங்கை பயன்படுத்தி வினாத்தாளை தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ. புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்தரக்கு இருக்கிறோம். உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன், அதாவது யூடியூப்பில் மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா, இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவனா, இல்லை என்னுடைய பாடசாலை மாணவனா, இல்லை என்னோடது சூம் மூலமாக கல்வி கற்று வருகின்ற மாணவனா. இப்போ சூம் மூலமாக கல்வி ஏற்றுக்கொண்டு வர்ற பிள்ளையும் சரி, நேரடி வகுப்பு பிள்ளையும் சரி, ஒரு மீட்டலுக்காக என்னுடைய பழைய வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நீங்கள் எந்த வருஷத்தில் படித்து கொண்டிருக்கிறீங்களோ தெரியாது. ஸோ நீங்கள் படித்து கொண்டு கேட்க அதுக்கு முந்தைய வருட பேப்பர்களை நீங்கள் ரெக்கார்டிங்கை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதில் ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை என்னுடைய வகுப்புகளில் கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும். டவுட் வராமல் கணிதம் படிக்க இயலாது, சந்தேகம் வந்தால் அதை தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்வதன் மூலம் ஒரு தெளிவான புரிதலோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இதன் மூலம் மட்டுமே எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். வருமானம் இல்லாமல் எந்த ஒரு சேவையையும் தொடர்ச்சியாக செய்ய முடியாது. ஏதோ ஒரு பக்கத்தில் எனக்கு பிள்ளைகள் தர சப்போர்ட்டால் தான் இந்த வினாத்தாள்களை உங்களுக்காக யூடியூப் வழியாக கேட்டுக்கொண்டிருக்க மாணவர்களுக்காகவும் பதிவிடக்கூடியதாக இருக்குது. இல்லை நீங்களும் என்னுடைய சூம் மூலமான வகுப்புக்கு இணைந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கும் தெளிவான புரிதலோடு கணிதத்தை கற்றுக்கொள்ளணுமென்றால் தாராளமாக இணைந்து கொள்ளுங்க. தர்ற கட்டணத்துக்கு தேவையான அளவுக்கான வகுப்புகள் இருக்கும். உங்களுக்கு சந்தேகங்களை கேட்க முடியும். சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவும், கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் அதை கட்டாயம் சூம் மூலமான கணித வகுப்புலையும் கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும். பிரயோசனமாக இருக்கும். இணைந்து பாருங்கோ. செட் ஆகலைண்டா விலகியும் செய்யலாம். அது தொடர்பான விவரத்தை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், ஏன்னா காலத்துக்கு காலம் டைம் டேபிள் மாறும். ஒரே டைம் டேபிள் இதில் காட்சிப்படுத்துகிற டைம் டேபிள்லாம் எப்போவும் இருக்கணும் இல்லை. ஸோ அது தொடர்பான விவரத்தை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் சூம் கிளாஸ் டைம் டேபிள் அண்டு போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்புவேன். அது தொடர்பான விவரத்தையும் அனுப்புவேன். நீங்கள் கட்டணத்தை கட்டி பற்றுச்சீட்டத்தை கட்டினா நான் உங்களோட வகுப்புக்குள்ளே இணைச்சு கொள்வேன். மிக பயனுள்ளதாக இருக்கும். இணைஞ்சு பாருங்க. சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். முதலாவது கேள்வி, கோழி பண்ணை ஒன்றில் உள்ள 46 கோழிகளில் குறித்த கால பகுதியில் ஒவ்வொரு நாளும் கிடைத்த முட்டைகளின் எண்ணிக்கை பற்றிய தகவல்கள் பின்வரும் மீடுரன் பரம்பலில் உள்ளது. ஒவ்வொரு நாளில் இந்த கோழி பண்ணையில் எத்தனை முட்டைகள் கிடைக்குது அப்படின்றத ஒரு கூட்டமாக்கப்பட்ட மீடுரன் பரம்பலாக மாற்றி அதை வச்சு எங்களுக்கு தரவு தந்திருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, இந்த பண்ணையில் இருக்கிற மொத்த கோழிகளின் எண்ணிக்கை 46. ஆனால் இந்த பண்ணையில் குறைந்தபட்சம் ஒரு நாளில் கிடைத்த முட்டைகளின் எண்ணிக்கையே 50. இப்படி சாத்தியப்படுமோ தெரியல. நாங்கள் வளர்த்த கோழியெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு நாளுக்கு ஒரு முட்டைறதே அபூர்வம். சில நேரத்தில் சில நாட்கள் என்ன செய்யும்னா, அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முட்டை இட்டு கொண்டிருக்கும். சில நாட்களில் 2 நாளுக்கு ஒரு முட்டை இடும். ஒவ்வொரு நாளுமே முட்டை இடும்ன்றதே தெரியாது. ஆனால் இந்த கதையின்படி பார்த்தா ஒரு கோழி குறைந்தபட்சம் ஒரு முட்டைக்கு மேலே இடணும். ஏன்னா ஒரு முட்டை இட்டால் இங்கே 50, மொத்தமாகவே 46 தான் மேக்சிமம். 46 முட்டைகள் இட்டது தான் அதிகூடிய எண்ணிக்கையே 46 தான் வரப்போகுது. ஆனால் இங்கே குறைஞ்ச எண்ணிக்கையே 50. அது தரவு இல்லை, ஒருவேளை பாம்பில் வேறு ஏதாவது டெக்னிக் வச்சுக்காங்களோ நமக்கு தெரியாது. தரவு இருக்கு. கூட்டமாக்கப்பட்ட மீடுரன் பெரம்பல் ஒன்று இருக்கு. இந்த கூட்டமாக்கப்பட்ட மீடுரன் பெரம்பலை பயன்படுத்தி கேள்வி செய்யப்படும். முதலாவது கேள்வி, மீடுரன் பெரம்பலின் ஆகார வகுப்பு யாது? அதிக மீடுரனை கொண்டிருக்கிற வகுப்பு ஆகார வகுப்பு. ஆகலும் பெரிய மீடுரன் 11. 11 எந்த வகுப்புக்குரியது அப்படின்னு சொன்னால் 65 தொடக்கம் 69. வினா இலக்கம் 1. கட்டாயம் இதுக்கு விட கொடுங்கூடா. சில பிள்ளைகள் இதை கேள்வியே கருதுறையில் நேரம் எடுத்தோன்னா அட்டவணை அடிச்சிடுறது. 61 தொடக்கம் 65, 65 தொடக்கம் 69 எங்கட இந்த குறித்த தரவு இந்த ஆகார வகுப்பாக இருக்குது. வினா இலக்கம் 2, ரோமன் இலக்கம் 2க்கு வருவோம். என்ன கேட்கப்பட்டிருக்கண்டா, இக்கால பகுதியில் ஒரு நாளில் கிடைக்கும் முட்டைகளின் இடை எண்ணிக்கையை காண்க. இடை என்ற சராசரியா ஒரு நாளில் எவ்வளவு முட்டைகள் கிடைக்குது அப்படின்றத காணணும். கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதிக்கு இடை காண்றதுக்கு நமக்கு சரியான தரவுகள் தெரியாது. ஆனால் கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதிக்கு இடை காண்றதுக்கு ஒன்றில் FX முறையை பின்பற்றலாம். மொத்தமாக
எத்தனை முட்டை இட்டு கிடைச்சிருக்கு அப்படின்றத காண்றதன் மூலம் அதை சரியாக நாட்களின் எண்ணிக்கை சராசரியான நான் ஒரு நாள்லேண்டா மொத்த நாட்களின் எண்ணிக்கையால் வகுப்பதன் மூலம் காணலாம். இல்லைன்னா நாங்கள் FD முறையை பின்பற்றலாம். அதான் நாங்கள் பின்பற்ற போகிறது விலகல் முறை என்று சொல்கிறது. மொத்தமாக நாங்கள் ஒரு உத்தேச இடை என்று எடுத்துக்கொண்டு அந்த உத்தேச இடையிலேருந்து எவ்வளவு விலகுது அப்படின்றதை வச்சுக்கொண்டு காண்றது. அதாவது இங்கே நாங்கள் முதலாவது கதைச்சுண்டா வகுப்பாயிடை, நடுப்பெருமானம், தலையங்கங்கள் முக்கியம். நடுப்பெருமானம் வகுப்பாயிடையோட சம்பந்தப்பட்டது. வகுப்பாயிடையில் ஒரு ரெண்டையும் கூட்டி 2 ஆளை பிரிச்சோ இல்லை நடுவில் இருக்கிற ஆளை வச்சு நடுப்பெருமானம் கண்டுபிடிப்போம். அதில் ஒரு ஆளை உத்தேச இடையாக எடுத்துக்கொள்வோம். உத்தேச இடையிலேருந்து எவ்வளவு விலகுது அப்படின்றதன் பொறுத்து விலகல் எடுத்துக்கொள்வோம். விலகலை நாங்கள் டின்னு சொல்லுவோம். நீங்கள் FX முறையில் செஞ்சாலும் ஒரு பிழையும் இல்லை. இப்போ அடுத்ததுக்கு நாங்கள் வந்தோம்னா மீடுறன் தரப்பட்ட தரவு நாட்களின் எண்ணிக்கை, அதை தான் Fன்னு சொல்கிறோம். இந்த ரெண்டையும் பெருக்கிறதால இந்த கோலத்துக்கு பேர் FD கோலம். ரைட். வகுப்பாடு எங்களுக்கு துவங்குறது 50 தொடக்கம் தொடர்ச்சியானதா இல்லை, அது பிரச்சனை இல்லை. அந்த பிரச்சனை இங்கே எங்களுக்கு இல்லை. அது விலையுறு வரையம்ங்கிறதுக்கு மட்டும்தான் பிரச்சனை. 50 தொடக்கம் 54, 55 தொடக்கம், பிறகு 60 தொடக்கம் 64, 65 தொடக்கம் 69, பிறகு 70 தொடக்கம் 74, 75 தொடக்கம் 79, பிறகு 80 தொடக்கம் 84. இதில் என்ன பிரச்சனைன்னா இங்கே முடிகிற இடமும் இங்கே தொடங்குற இடமும் ஒன்று இல்லை. முட்டைகளின் எண்ணிக்கை கட்டாயம் முட்டை இட்டா முழுசாக தான் போடணும். அரை முட்டை கால் முட்டை என்று போடலாது. அது பின்னகத்தரவு. ஸோ பின்னகத்தரவுக்கு இடைவெளி விட்டு பயன்படுத்துறது ஒரு பிரச்சனை இல்லை. தொடர்தரவுக்கே இடைவெளி விட்டு பயன்படுத்துறதுக்க பின்னகத்தரவுக்கு இடைவெளி விடுறதுல ஒரு தவறும் இல்லை. பின்னகத்தரவுண்டா முழு எண்ணில் மட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தரவுகளை பின்னகத்தரவுன்னு சொல்லுவோம். தசமத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியது நிறை, நேரம், தூரம் தொடர்பான தரவுகளை நாங்கள் தொடர் தரவு அப்படின்னு சொல்லுவோம். இதில் நடுப்பெருமானம் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வழி இருக்குடா. 2ஐயும் கூட்டிட்டு 2 ஆளை பிரிக்கலாம். இல்லையெண்டா மேல் எல்லைக்கும் கீழ் எல்லைக்கும் இடையில இருக்க இடைவெளியை பார்த்தோம்னா 4. அந்த 4 2 ஆக்கினோம்டா 2 கூட்டினா நடுவுக்கு வரும். ஸோ அந்த ஒரு ஐடியா எனக்கு ஈஸி, நான் பின்பற்றேன். இல்லை சார் நான் 2ஐயும் கூட்டி தான் பிரிப்பேன் அப்படின்னா பிரிங்க. நான் சொல்கிற பேட்டர்னை நீங்கள் பின்பற்றணுமென்றாலும் கட்டாயம் உண்டா கவனிக்கணும். எல்லா இடத்துலையும் இதே மாதிரி இடைவெளி தான் இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். எல்லா இடத்துலையும் எழுதி கொண்டு போய்க்க பார்த்தினாங்க தானே, கீழ் எல்லைக்கும் மேல் எல்லைக்கும் இடையில 4 தான் வித்தியாசம். ஸோ 2 கூட்டி கொண்டு போனால் காணும். 52, 57, 62, 67, 72, 77, 82. இதில் நடுப்பெருமானம் எது உத்தேச இடையாக எடுக்கிறதுக்கு பொருத்தமாண்டா 67. காரணம் என்னென்னா மேலே 3 வகுப்பு கீழே 3 வகுப்பு 67 தான் பொருத்தம். ஸோ இதை நான் ஒரு நாளில் சராசரியாக இடுகிற முட்டைகள் என்று எடுத்துக்கொண்டா இது விலகலை. இது நான் எதிர்பார்த்ததை விட 5 கூடுதலாக இருக்குது. அடுத்தது நான் எதிர்பார்த்ததை விட 10 கூடுதலாக இடப்பட்டிருக்கு. அடுத்தது நான் எதிர்பார்த்ததை விட 15 கூடும். 5 குறைவு, 10 குறைவு, 15 குறைவு. மீடுறேன் அங்கே அட்டவணையில் இருக்கும் தான் பிள்ளைகள். 2, 5, 8, 11, 2, 5, 8, 11. அடுத்ததுக்கு வருவோம். அடுத்தது எங்களுக்கு வந்தோம்னா 10, 8, 6. 10, 8, 6. 10, 8, 6. அதாவது நான் சின்னனா இதில் ஒரு விளக்கம் கொடுக்குறேன்னா பிள்ளைய, நான் எதிர்பார்த்தது 67 முட்டை வீதம் எதிர்பார்க்கிறேன். ஸோ 67 முட்டைகள் வீதம் 54 அப்படின்ற ஒரு பெரிய நம்பர் இருக்கும். இந்த எதிர்பார்ப்பெல்லாம் இங்கே எழுத தேவையில்லை. இது விளக்கத்துக்கு சொல்கிறேன். 0 5 பேருக்கு நான் 35 5 போட்டு 3 மிச்சம் 33. ஆகவே நான் எதிர்பார்க்கிறது ஒரு இந்த குறித்த 50 நாள்லையும் டோட்டலாக கூட்டும் போது 3350 வரணுமன்றது எந்த எதிர்பார்ப்பு. ஆனால் சில நாட்களில் நான் எதிர்பார்த்ததை விட 5 குறைவு. அப்படி 8 நாட்கள். ஸோ அப்படி பார்த்தா மொத்தமாக என்னுடைய டோட்டலில் இந்த 8 நாட்களும் எத்தனையோ குறைக்க போகுதுன்னா 5 படி 8 நாட்களும் 40 குறைக்க போகுது. அதாவது பெருக்கி போட்டா சரி. 10 படி 5 நாட்கள் 50 என்னுடைய எதிர்பார்ப்புலேருந்து குறைய போகுது. இந்த எதிர்பார்த்த கவுண்ட்லேருந்து 15 படி 2 நாட்கள் நான் எதிர்பார்த்ததுலேருந்து 30 குறைய போகுது. அதே மாதிரி சில நாட்கள் நான் எதிர்பார்த்ததை விட கூடவும் இருக்குது. அது நான் எதிர்பார்த்ததை விட 50 கூடுதலாக வந்திருக்கும், 80 கூடுதலாக வந்திருக்கும், இதில் 90 கூடுதலாக வந்திருக்கும். ஒரு சில நாட்கள் நான் எதிர்பார்த்ததே கிடைச்சிருக்கு, அது விலகையில் என்னுடைய டோட்டலில் இதால் ஒரு மாற்றமும் வராது, 0. நீ மைனஸை தனியாக கூட்டு ப்ளஸை தனியாக கூட்டக்கு முன்னுக்கு வெட்டக்கூடியதை வெட்டி இங்கே 50 50 0. நமக்கு மொத்தமாக FT கோலத்தை கூட்டி எடுக்கணும் மொழியே பற்றி பிரச்சனை இல்லை. சரி நீ மைனஸை தனியாக கூட்டன்
ஒரே குறி உண்டாக்கும் போது கூட்டுப்பட்டா 0 8 12 ஆகவே மறையில் 120 நேரில் நாங்கள் கூட்டினோம்டா 0 போட்டுட்டு 12 17 12 19 சாரி 21 இருக்கா பாருங்கடா 13 22 ஆகவே என்னென்று வரப்போகுது நேரில் 220 வரப்போகுது ரைட். இப்போ மொத்தமாக எவ்வளவு அப்படின்னு பார்த்தா -120 குறைவாக நான் எதிர்பார்த்த சில வகுப்புகள் 120 குறைக்கிற போதும் சில வகுப்புகள் 220 கூட்டுது. ஸோ பேலன்ஸ் பண்ணினோம்டா இதை அதுக்கு கொடுத்து சரியாக்கினா 100 மிஞ்சும். 2 பேரும் வேறு குறி சேர்க்கும் போது கழிவட்டா 100 பெரிய வெற்ற குறி உடைக்கு வரும் சக 100. அதாவது நான் எதிர்பார்க்குற எஃப்எக்ஸ் முறையில் செஞ்ச புள்ளிகள் பாருங்கோ, நாங்கள் எதிர்பார்க்கிறது செய்யணும் இல்லை, நான் சும்மா விளக்கத்துக்கு சொல்கிறேன்னா 3350 படி எதிர்பார்த்தோம். ஆனால் எதிர்பார்த்ததை விட 100 கூட டோட்டல் எஃப்எக்ஸில் செஞ்ச பிள்ளைகளுக்கு 3450 வந்திருக்கு. அப்படி செஞ்சாலும் சரி இப்படி செஞ்சாலும் சரி நமக்கு இடை வேணும். நீங்கள் 3450 நீங்கள் எஃப்எக்ஸ் முறையில் செய்கிறாங்களா சராசரியாக ஒரு நாள் அப்படின்னு மொத்த நாட்களை பார்க்கணும். 50 தந்திருந்தது. இப்போ கூட்டி பாரு 7 15 26 36 மட்டும் 44 50 நாட்கள். ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்க போகுதுண்டா அந்த நம்பரை மொத்தமாக 50ஆல் பிரித்தாலும் சரி இல்லை நாங்கள் எங்களுடைய இடை காண்ற ப்ரொசீஜருக்கு வந்தோம்டா இடை சமன் உத்தேச இடை சக விலகல் இடை. நீ இப்போ உத்தேசமாக நாங்கள் எதிர்பார்த்துருக்கிறது எத்தனை 67 எதிர்பார்த்துருக்கிறோம். ஆனால் விலகுது, நாங்கள் எதிர்பார்த்ததில் ஒரு விலகல் ஏற்படுது. எவ்வளவு விலகல் ஏற்பட்டிருக்கு 100 கூட கிடக்கு. அப்போ இதையும் அவரேஜாக பார்க்கணுமெண்டா எல்லா நாட்கள்லையும் கூட்டுவோம், எல்லா நாட்களோடையும் கூட்டுவோம்டா 50ஆல் வகுக்கணும். இதை சிக்மா எஃப் டின்கள் சிக்மா எஃப் சூத்திரமே தேவையில் நேரடியாக இந்த லைன் எடுத்தினாலே சரி. இதை பகுதியன் சமனில் போமாசி அது இல்லை, இதை தனியாக சுருக்கி தசமத்துக்கு மாற்றி இது இந்த கணக்கில் இது முழுவண்ணுக்கே வரப்போகுது. சில கணக்குகளில் இது தசமத்துக்கு வரும். 67 கவனம் இதில் தான் கூட்டலோ கழித்தலோன்றதில் கவனம் எடுத்துக்கொள். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 150ஆல் வகுத்தா 2 67ஓட 50 2 கூட்டினா சராசரியாக ஒரு நாளில் 69 முட்டைகள் இட்டு இருக்கு. ஒரு கோழி பண்ணையிலேருந்து கிடைச்ச முட்டைகள் இந்த சராசரி 69. சரி, இந்த குறித்த சராசரியை பயன்படுத்தி நாங்கள் அடுத்தடுத்த என்ன கணக்கு செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். 2ஆம் கேள்வி செஞ்சாச்சு. 3வது கேள்வி காலப்பகுதியில் ஒரு கோழி ஒரு நாளைக்கு இடும் முட்டையின் எண்ணிக்கையை காண்க. இங்கே எத்தனை கோழி இருக்குன்றது மேலே ஒரு தரவு இருந்தது, தேவைப்படையில் இப்போ தான் விளங்குது. இந்த பண்ணையில் 46 கோழிகள் இருந்தது. ஆகவே இப்போ என்ன விளக்கம், இப்போ ஒரு நாளில் சராசரியாக இங்கே எத்தனை முட்டைகள் ஒரு கோழியிலேருந்து கிடைக்குதுண்டா இந்த சராசரியை நாங்கள் மொத்த கோழிகள் இந்த எண்ணிக்கையால் பிரிச்சுடுவோம். மொத்த கோழிகள் இந்த எண்ணிக்கை எத்தனை 46ஆல் நாங்கள் வகுத்து விடுவோம். வெட்டக்கூடியதை வெட்டுவோம்டா 23ஆலேயே வெட்டலாம் நினைக்கிறேன். 23ஆல் வெட்டினா இதுக்கு 3 முறை, இதுக்கு 2 முறை. இதுக்கு மேலே அது ஒரு நாளில் சராசரியாக 1.5 முட்டை ஒரு கோழி விடுது. எப்படி சார் 1.5 முட்டை கிடையிலுமென்னு நீங்கள் கேட்கலாம். 1.5 முட்டை இடாது, 3 நாளுக்கு 2 நாளுக்கு 3 முட்டை அப்படி என்று யோசிச்சுக்கொள்ளலாம். ஆனால் இதில் எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன்னா சராசரி எப்பவும் 1 விடத்தான் குறைவாக இருக்கும். ஒரு கோழி 1.5 முட்டையெல்லாம் வாய்ப்பே இல்லை ராசா, ஒரு முட்டையே வாய்ப்பு இல்லை. சில நாளில் ஒவ்வொரு முட்டை விட்டு கொண்டிருக்கும், சில நாளில் பிரேக் அடிச்சுட்டு லீவ் அடிச்சுட்டு படுத்துடும். நான் பார்த்த வரைக்கும் நாங்களும் கோழி வளர்த்து ட்ரை பண்ணி பார்த்து ஃபெயிலியர் விட்டுட்டோம். ரைட், இங்கே மட்டன் தட்டி போடத்தானே சார் வேணும், ஏனெண்டா அது 1.5 வருது. எப்படி சார் 1.5 முட்டை இடையிலும்? ஸோ மட்டன் தட்டி 2 போடவா இல்லை 1 இல்லை நடுவில் இருக்கிற ஒரு டவுட். நாங்கள் பொதுவான விதிக்கமைய செஞ்சால் 2 வரும் அப்படின்டா. இது கேட்டது சராசரி. சராசரி தசமத்தில் இருக்கலாம், தரவு தான் தசமத்தில் இருக்கலாம். ஓகே, நான் சும்மா புள்ளி திட்டத்தை போட்டுறேன் பிள்ளைகள். இதில் பெரிய அளவில் கஷ்டம் ஒன்றும் இல்லை. புள்ளிகளை பிரித்து கொள்வோம். ஆகார வகுப்பு கண்டதுக்கு ஒரு புள்ளி வரும். அதே மாதிரி நடுப்பெருமானம் குளத்துக்கு ஒரு புள்ளி வழக்கமானதான். விலகல் குளம் முழுமையாக சரியாக இருந்தால் ஒரு புள்ளி, எஃப்டி குளம் முழுமையாக சரியாக இருந்தால் ஒரு புள்ளி. இதே எஃப்டி செய்யாமல் எஃப்எக்ஸில் செஞ்ச புள்ளியாக இருந்தால் எஃப்எக்ஸ் அந்த வரி முழுமையாக சரியாக இருந்தால் 2 புள்ளியும் வரும். அதாவது விலகல் இந்த புள்ளியும் எஃப்டி இந்த புள்ளியும் சேர்ந்து அந்த பெருக்கி போட்டதுக்கு வரும். இதுக்கு பிறகு இதுலேயும் ஒரு புள்ளி கொடுங்க, ஏன்னா இந்த கணக்கு கொஞ்சம் கூட புள்ளி இருக்குது. ஸோ சிக்மா எஃப்டிக்கும் 100 அப்படின்றதுக்கு ஒரு புள்ளி கொடுத்துக்கொள்ளுங்க. 50ஆல் வகுக்கணுன்றதுக்கு ஒரு புள்ளி, இறுதி விட 69ன்றதுக்கு ஒரு புள்ளி. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இடைகாண்ற ப்ரொசீஜருக்கு 6 புள்ளி, மேக்ஸிமம் 6 தான் கொடுக்கலாம், மினிமம் 5, 2ல் 1. ஸோ நான் மேக்ஸிமம் புள்ளி கொடுத்துருக்கேன், 6 புள்ளி கொடுத்துருக்கேன், மேலே 1 7 ஆச்சு. மீதி இருக்கிற 46ஆல் வகுக்கணுன்றதுக்கு நான் ஒரு புள்ளி, இறுதி விடைக்கு 2 புள்ளி கொடுக்குறேன். என்ன ஒரு புள்ளி தான் கொடுக்கலாம், இறுதி விடைக்கு 2 புள்ளி கொடுக்குறேன். ஆகவே உங்களுக்கு
உங்களுக்கு இந்த குறித்த வினாவுக்கு 10க்கு எத்தனைன்னு போடுங்க. நான் கடுமையாக அலட்டையில் உங்களுக்கு கடுமையான விளக்கங்கள் வேணுமென்னா நீங்கள் பாஸ் பேப்பர் வீடியோகள் போட்டிருக்கேன் போட்டு நான் குரூப்பில் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதில் போயிட்டு விளக்கத்தை பெற்றுக்கொள்வது ஈஸியாக இருக்கும்.